பார்சிலோனா ஒரே வாரத்தில் 2 மேட்ச் தோத்துட்டாங்க. ஸோ அத்லெட்டிகோ மேட்ரிட் கூட 4-0வும், ஜிரோனா கூட இப்போ 2-1ம். லலிகால இருந்த லீடும் போயிடுச்சு இப்போது. ரியல் மேட்ரிட் 2 பாயிண்ட் லீடில் இருக்காங்க இப்போது. ஸோ இதை பற்றி பேச போகிறோன்னா இதை பற்றி பேச போகிறது இல்லை. ஆனால் 2 முக்கியமான பிரச்சனை பார்சிலோனாவில் இப்போ இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி தான் பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹான்சி ஃப்ளிக்கோட டாக்டிக்ஸ். ஹைலைன் போன சீசனில் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு, நல்ல சக்ஸஸ் ரேட்டும் கொடுத்துச்சு. ஆனால் இந்த சீசனில் எல்லா டீமும் அதை ஸ்டடி பண்ணிட்டு வந்து எப்படி அட்டாக் பண்ணணும், எப்படி இந்த டிஃபென்ஸை வந்து அன்லாக் பண்ணணுன்ட்டு ப்ரிப்பரேஷனோட வர மாதிரி இருக்குது. ஆனாலுமே ஹான்சி ஃப்ளிக் வந்து இந்த டாக்டிக்ஸை சேஞ்ச் பண்ணுறது மாதிரி தெரியவே மாட்டேங்குது. அதுவும் இல்லாமல் பெட்ரியும் ரஃபீனியா இந்த மாதிரி கீ பிளேயர்ஸ் இல்லாதப்போ இந்த பேக் லைன் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுது. ஏன்னா அந்த ஹை லைனில் பெட்ரி தான் மெயின் கீ எலமெண்ட்டு. அவன் கண்ட்ரோல் பண்ணும் போது ஹைலைன் வந்து ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. பெட்ரி இல்லாமல் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் நல்லாவே நேத்திக்கு மேட்ச்லேயும் தெரிஞ்சிச்சு, அத்லெட்டிகோ மேட்ச்லேயும் தெரிஞ்சிச்சு. மிட்ஃபீல்டு அப்படியே எம்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அவ்வளோ கீ பிளேயர் பெட்ரி. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். அதே மாதிரி செகண்ட் ப்ராப்ளம், பார்சிலோனாக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரைக்கர் வேணும்னு என்னோட ரொம்ப நாள் ஒப்பீனியன். என்னதான் ஃபெரன் டோரஸ், லெவன்டோஸ்கி இப்போ ஏஜ் ஆயிட்டாரு. ஃபெரன் டோரஸ் கோல் ஸ்கோர் பண்ணாலும் இப்போ கடைசி கொஞ்சம் மேட்சஸில் ஸ்கோர் பண்ண முடியல மாட்டான். ஒரு எலைட் ஸ்ட்ரைக்கர் வேணுன்றது என்னோட ஒரு ஒப்பீனியன். லைக் ஜூலியன் ஆல்வரஸ் இல்லை ஹாரி கேன் அந்த மாதிரி பேர் கூட லிங்க்ஸில் இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஆனாலுமே அந்த மாதிரி ஒரு ஸ்டார் சென்டர் ஃபார்வர்டு இருந்தால் இந்த டீம் இன்னும் சக்சீட் ஆகும்னு என்னோட ஒப்பீனியன். ஸோ நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்சிலோனாக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் இந்த ஒப்பீனியன் கூட கரெக்டுன்னு சொல்கிறீங்களா இல்லை என்னன்னு சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.